கிறிஸ்துவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, ரத்த தாளைகளை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. We pray. இயேசுவின் தந்த அதிகாரம் வழியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், கண்கள் காதுகள் திறக்கப்படுத்தும், ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு 2 அரசர்கள் 15வது அதிகாரமும் 2 குறிப்பீடு 26வது அதிகாரம் இது ரெண்டுத்தையும் நம்ம தியானிக்க போறோம். இது 2 அரசர்கள் 15வது அதிகாரத்துல இருக்கிற யூசையா ராஜா அவர் அவர் வாழ்க்கையில கடவுள் செய்யற ஒரு விஷயத்தை நம்ம பல அற்புதமான விஷயங்கள் அவர் செய்து உயர்த்துகின்றார் கடவுள். ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்கேற்றபடியாக அவர் நடந்தார். ஆண்டவர் சொன்னபடி அவர் நடக்கின்ற மனிதராக இருந்தார். அதனால கடவுள் அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில செய்து கொடுத்தார். அவருக்கு வெற்றி, போர்ல வெற்றி கொடுக்கிறார். நல்லா நல்ல விதமான முழு மனதோட கடவுளை அவர் நாடி செல்லாத மனிதராக முழு மனதோட அவர் செல்லவில்லை. அதனால வந்த பிரச்சனைகள், அதனால அவர் செய்த தவறுகள் நம்ம சிந்திக்க போறோம், தியானிக்க போறோம். 2 குறிப்பீடு 26வது அதிகாரம் 2 குறிப்பீடு 26வது அதிகாரத்துல 5வது வசனம் நம்ம எடுத்து வாசிக்கிறீங்களா? இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். ஆமீன். ஆமீன். அதுக்கப்புறம் யார்கிட்ட எல்லாம் வெற்றி? பிலிஸ்தியர்கள் கிட்ட, அதுக்கப்புறம் பலவிதமான நபர்கள் கிட்ட, அரேபியர்கள் கிட்ட, பலவிதமான நபர்கள் கிட்ட அவர் வெற்றி மேல வெற்றி தான். போர் வீரர், அப்புறம் எல்லா விதமான ஒரு உயர் அவர் கிடைக்குது. எகிப்து வரைக்கும் அவரோட பேர் தெரியப்பட்டது அப்படின்னு போட்டு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை, உயர்த்துதல் வரும்போது வர ஒரு பிரச்சனை, நம்ம பல அரசர்கள்கிட்ட பார்த்த ஒரு பிரச்சனை இவருக்கிட்டையும் நம்ம பார்க்கணும். அந்த உயர்த்துதல் வரும்போது அதுல வருகின்ற ஒரு ஆணவம், சாத்தான் நம்ம உள்ளத்துல போடுகின்ற ஒரு ஆணவம் இவருக்கு வருகின்றதை நம்ம பார்க்கணும். அதனால பிரச்சனைகள், விளைவுகள் நம்ம பார்க்க போறோம். 2 குறிப்பீடு 26வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணைகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் அவற்றை நிறுவினான். அவன் வியத்தகு முறையில் கடவுளிடமிருந்து உதவி பெற்று வலிமையடைந்ததால் அவன் புகழ் வெகு தூரம் பரவியது. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான். ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் 80 வலிமை மிகு குருக்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அரசன் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம், ஓ உசியா, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலையன்று. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும். நீர் செய்வது தவறு. நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றனர். அப்பொழுது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்றபோது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. ஆமேன். நல்லா கவனிச்சு பாருங்க. படிப்படியாக அவர் உயர்கின்றார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்றார், அந்த தூபத்தை அவர் அர்ப்பிக்கின்றாரு. அதை அவர் செய்கின்றார். கடைசி வரைக்கும் அவர் செய்த விதம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கடிந்து கொள்ளும் போதும் அந்த தூபத்தை அவர் கையில இருந்து விடல. தண்டனையை பெறும்போது மட்டும்தான்
அந்த அழிவு வரும்போது மட்டும்தான் அவர் வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி செல்கின்றார். அவர் தவறை புரிந்து கொள்கின்றார். இந்த ஆணவத்தின் பிரச்சனை அதுதான். நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பது, அது வந்து ஆணவத்தின் அடையாளங்கள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க போறோம். அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம் நம்ம வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பது அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு. அ எப்படி பரிசேயர் அந்த வரி தண்டுவரோட வந்து அவர் ஒப்பிட்டு பார்க்கின்றார். நான் அவன மாரி கிடையாது. ஆண்டவரே, அவன மாரி என்ன படைக்காததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. நான் அவர மாரி கிடையாது. அநீதியானவன் கிடையாது. நான் வந்து யாரையும் ஏமாத்துறதுக்கு நான் ஃபாஸ்டிங் பண்றேன். நான் வந்து 10ல ஒரு பங்கு நான் குடுக்குறேன். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்துல 11, 12. நான் அவன மாரி கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். மற்றவங்களோட கம்பேர் பண்ற ஒரு விஷயம். மற்றவங்கள மேலாக கருதணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அந்த மாரி இல்ல. மற்றவங்கள கம்பேர் பண்றோம். அது ஒரு ஆணவத்தின் ஒரு அடையாளம். ஆணவத்திற்கு பல இது நம்ம ஆணவம் இருக்குன்னே நமக்கு தெரியாம கண்மூடி நம்ம வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா ஆணவம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் பல விதமான தடைகள் நம்ம மனதுல கொண்டு வருவான். இத நம்ம புரிஞ்சுக்கணும். சூழ்ச்சி அது சாத்தானின் சூழ்ச்சி. என்ன தவிர வேற எல்லாருக்குமே ஆணவம் தான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி இல்ல. நமக்குள்ள பலவிதமான அது ஒரு நிலை, ஒரு ஆன்மீக நிலைன்றது மட்டும் கூட. பொருளாதார நிலையா இருக்கலாம். நம்ம நம்ம திறனாக இருக்கலாம். நம்ம சிந்தனை சரீர வலிமையா இருக்கலாம். பலவிதமாக நமக்கு இந்த ஆணவம் நம்ம வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்பு உண்டு. லூக்கா நற்செய்தி 18, 11, 12 வாசிக்கிறீங்களா? பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ, இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10ல் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆமேன். ஆமீன். அந்த மாரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் திருவுளத்த நான் செய்றேனா? அது மட்டும் தான் நம்ம சிந்தனை மனதுல போகணும். மற்றவங்களோட தட்டு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? நான் அவங்கள உதவி செய்ய முடியுமா? அது மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய, மற்றவர்களை மேலாக கருதுகின்ற மக்களாக இருக்கணும். அதான் ஆண்டவரோட பிள்ளைகளின் அடையாளம். மற்றவங்களோட தவறை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கின்றதா? 2வது ஒரு விஷயம் தவறு அப்படின்னா, ஆணவம் இருக்கின்ற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட தவறை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா. இதே வந்து அந்த வரி தண்டுவர் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் பாவி என்ன வந்து உதவி செய்யும் ஆண்டவரே. கருணைய, இரக்கத்த காட்டும் ஆண்டவரே. நான் பாவி அப்படின்னு சொல்லி. நம்ம தப்பை வந்து சுட்டிக்காட்டக் கூடாதுன்னு சொல்லல. ஆனா அது அன்புல செய்யணும். எபேசியர் 4வது அதிகாரத்துல 15ல ஆண்டவர் அன்புல நம்ம செயல்படணும். அன்புல வந்து பரிசேயர் செயல்படல. அவர் வந்து ஆணவத்துல செயல்பட்டார். அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு. அ ம் வெளி வெளி வேலைக்காரர்களே, உங்கள் கண்களில் இருந்து அந்த அ உலக்கை எடுங்க அப்படின்றார். கண்ணு வந்து சரியா தெரியணும் ஃபர்ஸ்ட் நீயே பல தவறுகள்ல இருக்கின்றாய். மிகப்பெரிய தவறு அப்படின்றது இந்த ஆணவம். ஆணவத்தினால சாத்தான் வந்து ஒரு ஏஞ்சலா இருந்தவன் வந்து அசுத்த ஆவியாக மாறினது அதுக்கு அர்த்தம். அப்புறம் நமக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற திறன், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற திறன், ஆண்டவர் கொடுத்த கிருபை, பரிசேயர் ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஃபாஸ்டிங் செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. அந்த ஒரு கிருபையை நான் இது செய்றேன், நான் இது செய்றேன் அப்படின்னு சொல்லி. எல்லாமே நம்ம பெற்றிருக்கின்ற கிருபைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரத்துல உணராமல் நம்ம வந்து நான் இது செய்றேன், அது செய்றேன், நான் வந்து அது சாதிச்சிருக்கேன், இத படிச்சிருக்கிறேன், அத புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் நம்ம வந்து அ நம்ம மற்றவங்ககிட்ட சொல்றதும் சரி, எந்த விதமா நம்ம செயல்பட்டாலும் சரி, நம்ம எந்த விதத்துல சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்த வாசிப்போம். எல்லாம் நம்ம பெற்றிருக்கின்ற தானங்கள். ஆண்டவர் கிருபை இல்லன்னா நான் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்கள் கிருபையாலே நான் மற்றவர்களை இத விட செய்தேன். ம். உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? ஆமேன். ஆமென்.
பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாததை போல் நம்ம சிந்திக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, தீர்ப்பளிக்கின்ற ஒரு நம்ம வார்த்தைகள் நம்ம அவன் உருப்பட மாட்டான், சபிக்கின்றது, அதெல்லாம் வந்து ஆணவத்தின் ஒரு அடையாளங்கள். ஆணவத்துக்கு ஒரு அடையாளங்கள். மற்றவங்களை பத்தி தவறாக நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு நூல் 4வது அதிகாரத்துல 11 மற்றவங்களை பத்தி தவறாக பேசணும். கோவத்தினாலே இருக்கலாம், எது வேணா நம்ம நான் கோவத்துல இருந்த நம்ம வந்து நீதிகரிக்கின்றோம். நம்ம செய்கின்ற தவறுகளை பல நேரத்தில் நீதிகரிக்கின்றதும் அது ஆணவத்தின் ஒரு அடையாளம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நீதி. அது வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 11. யாரை பத்தி நம்ம தீங்காக பேசக்கூடாது. வாசிக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம். தம் சகோதரர் சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போர் திருச்சட்டத்தை பழித்துரைக்கின்றனர். அச்சட்டத்திற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கின்றனர். சட்டத்திற்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிக்கும் போது நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல, மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவர்களாக ஆகி வருகிறீர்கள். ஆமேன். அந்த நடுவர் கரெக்டான ஒரே ஒரு நடுவர் தான் இந்த உலகத்திலே, ஆண்டவர் மட்டும். அந்த நடுவரின் பதவி எடுக்கவே கூடாது. அது ஆண்டவரின் பதவி எடுக்கிற மாதிரி. மற்றவர்களோட ஒரு புகழை நம்ம எதிர்பார்த்து சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது, மற்றவர்களை புகழை எதிர்பார்த்து நம்ம விஷயங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அடுத்த ஒரு ஆணவத்தின் ஒரு அடையாளம். இதை செஞ்சா அவங்களுக்கு பிடிக்கும், அதை நம்மளை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை. இன்னொரு 6வது விஷயம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் எனக்கு வந்து புதுசா ஒன்றும் சொல்லி தர முடியாது, நிரம்பன குணம் அப்படின்ற மாதிரி. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கின்ற ஒரு விஷயம். மற்றவர்களை தாழ்மையா சிந்திப்பான். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வருகின்றதா? அப்ப இந்த ஆணவம் நமக்குள்ள இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நான் சில பேர் வந்து நான் வந்து கத்தோலிக்கன் அப்படின்ற சில விதமான பட்டங்கள்னால நமக்கு வருகின்ற ஒரு ஆணவம். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு வந்து செஞ்சிருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், பல விதமான பதவிகள்னால வருகின்ற ஆணவம். நமக்கு சில இடத்துல வந்து நமக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அது வந்து ஒரு ஆணவத்தின் அடையாளம். அங்க போனா நம்ம வந்து நம்ம பெருசா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போக மாட்டோம். அது வந்து இன்னொரு ஆணவத்தின் ஒரு அடையாளம். நம்ம வந்து இது இன்னும் நம்ம இதை ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் தாழ்ச்சியில நம்ம எப்படி வளர்றது நம்ம சிந்திக்கணும். தாழ்ச்சியில எப்படி வளருது? மற்றவங்களை வந்து மேலாக கருது. முக்கியமான ஒரு வசனம், நம்ம மனப்பாடமா வைக்க வேண்டிய ஒரு வசனம். இது எப்படி கடைபிடிப்பது ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி தியானிக்க வேண்டிய ஒரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3, 4 வாசிக்கிறீங்களா? எப்படி இன்னும் தாழ்ச்சியில நம்ம வளருவது மற்றவங்களோட தாழ்ச்சியோட ஒரு அடையாளம் இதுதான். மிக முக்கியமான ஒரு அடையாளம். பிலிப்பியர் 2ல 3, 4 வாசிக்கிறீங்களா? கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். ஆமேன். ஆமேன். பிறரை சார்ந்தவற்றில் நம்ம அக்கறை கொள்றோம்னா அவங்களை உதவி செய்வதற்காக, அவங்க உதவி செய்வதற்காக அவங்களை வந்து நம்மளோட மேலானவர்கள் அப்படின்னு கருதணும். பொறாமைனால இல்ல. சீராக் 30வது அதிகாரத்துல 24வது வசனத்தை 24வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல எப்படி இந்த கோபம், அதோட கோபம் வந்து இந்த ஆணவத்தின் ஒரு அடையாளம் தான். அதுவே பல நேரத்துல இந்த கோபம் வந்து இந்த ஆணவத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொறாமை எல்லாம் வந்து எல்லாம் சகோதரர்கள் மாதிரி. இந்த ஆணவம், கோபம், பொறாமை எல்லாம் வந்து சகோதரர்கள் மாதிரி. அதெல்லாம் இருந்தா என்ன விளைவு அப்படின்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையோட அந்த நீளம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு போட்டு சீராக் 30:24 வாசிக்கிறீங்களா? பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும். ஆமேன். ஆமேன். நீண்ட வாழ்வு வேணும். கோபம் இருந்தா பிபி வரும்.
அந்த மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க. நீண்ட வாழ்வு வேணுமா? ஆண்டவர் எப்படி செயல்பட்டார்? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி வந்து செயல்பட சொன்னார்? நம்ம வந்து மற்றவங்களுக்கு வேலை செய்கின்ற மக்களா. மத்தேயு 20வது அதிகாரத்துல 26ம் 28ம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, மற்றவங்களோட வேலைக்காரர்களாக இருக்கின்ற ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்கின்ற மக்கள் கிடையாது. அவர் நம்ம பணிவிடை செய்வதற்காகவே அவர் வந்தார். மத்தேயு 20ல 26ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமீன். ஆமேன். இயேசு ஆண்டவர் வந்து மாதாமா வந்து மாதாமாக்கு பிறக்க போறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க செய்த ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்க. அவங்கள பத்தி அதிகமா சிந்திப்பதற்கு பதிலாக நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி தியானித்த மாதிரி மற்றவங்களோட தேவைகளை அதிகமாக மிகுதியாக ஒரு பெருந்தன்மையாக மற்றவங்களை உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எலிசபெத் அம்மாவை வந்து அவங்க போய் வந்து உதவி செய்யறாங்க. தாழ்ச்சியும் மற்றவங்களை உதவி செய்வதும் இந்த ரெண்டுமே வந்து இணைந்து இருக்கின்ற ஒரு விஷயம். எனக்கு தாழ்ச்சி இருக்கு, நான் வந்து மற்றவங்களை உதவி செய்ய மாட்டேன். என்னையே வந்து நான் தாழ்ச்சியா பார்த்துக்க, நான் வந்து ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வந்து பாவி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மற்றவங்களை உதவி செய்ய மாட்டோம். அது வந்து உண்மையான ஒரு தாழ்ச்சி கிடையாது. உண்மையான தாழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்களை உதவி செய்வோம். மற்றவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பதற்கு நம்ம தயக்கப்பட மாட்டோம். நம்ம யாரை வந்து நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். மாதா வந்து எலிசபெத் அம்மாளுக்கு போய் உதவி செய்யறாங்க. அதுல அப்பவும் வந்து இந்த உதவி செய்கின்றவன் தாழ்ச்சி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? ஆண்டவர் உயர்த்துவார். மாதாமா கிட்ட எலிசபெத் அம்மா என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரின் அம்மா வந்து யார் என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அது ஒரு ஆண்டவர் வந்து மற்றவங்கள் வழியாக அந்த ஒரு உயர்த்துதலை தரும். இதெல்லாம் வந்து ஆழமா சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய விஷயம். இயேசு ஆண்டவர் அவர் எந்த விதத்துல சிந்திக்கின்றார்? அவரை வந்து கடவுளின் நிலையில இருந்தும் அவர் அதுல இருந்து வந்து மனிதனாக பிறக்கின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5ல இருந்து 8 வரைக்கும் நல்லா தியானிக்க வேண்டிய வசனம். ஆனா அது ஒரு பொருள்படுத்தாமல் ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக பிறக்கின்றார், மனிதனாக பிறக்கின்றார். பிறந்து நமக்கு சிலுவை மரணம் வரைக்கும் அவர் வந்து இறப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ல இருந்து 8 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆமீன். ஆமீன். ஆணவம் அப்படின்றது ஏஞ்சல்ஸை யாரு? சாத்தான் வந்து ஒரு ஏஞ்சலாக இருக்கும். அப்படி இருக்கிற ஏஞ்சலை வந்து சாத்தானாக, ஒரு அசுத்த ஆவியாக மாற்றக்கூடியது இந்த ஆணவம் அப்படின்றது. தாழ்ச்சி மனிதர்களை ஏஞ்சல்ஸ் மாதிரி ஆக்க முடியும், அந்த அளவுக்கு உயர்த்த முடியும். ஏலியாவை உடலோட நேரடியாக கொண்டு தாழ்ச்சி இருந்தது. அவர் இந்த சென்ட் தெரேசா அவில்லா அவங்களோட புத்தகத்துல தாழ்ச்சியை பத்தி வந்து 7 விதமான அறைகள், ஒரு மாளிகையில 7 விதமான அறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தாழ்ச்சியின் வளர்ச்சியை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அதுல முதல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா புரிந்துதல். நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், எனக்குள்ள அந்த ஆணவம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிந்துதல். அதுதான் அடித்தளம். எந்தெந்த விதத்துல வந்து நமக்கு வந்து இந்த ஆணவம் இருக்கு, பல விதமா இந்த ஆணவங்கள் இருக்கலாம். எந்த விதமாக இருக்குனாலும் எழுதி நம்ம வந்து ஒண்ணுன்னா வந்து ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும். 2வது படி, நம்ம பாவங்கள், நம்ம குறைவுகள் எல்லாம் வந்து நம்ம எழுதணும். அது தாழ்ச்சிக்கு நம்ம வந்து
உதவி செய்கின்ற முதல் விஷயம் அதுதான். அதுதான் அடித்தளம் அப்படின்றது. அது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். இரண்டாவது படி அப்படின்றது நம்ம ஜெபத்துல அன்றாட நாள் ஜெபத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கணும். தாழ்ச்சி இல்லாதவர்கள் ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க கடவுளுக்கு. ஆண்டவரோட உதவி இல்லாத விதத்துல அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. அது தாழ்ச்சி இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு அடையாளம் அது. அவங்க 3வது படி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலக பொருட்கள்ல இருந்து நம்ம விடுபெறணும். நம்ம அதை விட்டு நம்ம விலகி செல்லணும். பல உலகத்திலிருந்து விஷயங்கள்ல நம்ம பல ஆசைகள் இருக்கலாம். அதுல இருந்து ஒரு விஷயமாக விடுபெறணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயமாக டிட்டாச்மெண்ட், குறைவுகள். ஏன்னா இப்போ இந்த செல்வந்தர் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்துல இருக்கின்ற இந்த செல்வந்தரோட உவமையை நம்ம இயேசு ஆண்டவர் காட்டுறாரு. அது வழியாக அவர் தன்னலத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும். இந்த ஆணவம் இருக்கும்போது நம்மளை பத்தி மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆசைகள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். நான் இனி இதை பத்தி என்ன செய்ய போறேன். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக 16ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆமேன். ஆமேன். அவனை பத்தி மட்டும்தான், பக்கத்துல உள்ளவங்க பத்தியும் இல்ல, கடவுளை பத்தியும் இல்ல, ஒரு சிந்தனையும் கிடையாது. நான் என்ன செய்வேன், எனக்காக என்ன செய்வேன், அது மட்டும்தான். குடும்பத்தை கூட பெருசாலாம் யோசிக்க மாட்டோம். நம்மளை பத்தி மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம விடுபெறணும். சில விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்பதில் நம்ம வளருகின்ற மக்களாக இருக்கும். It is more blessed to give than to receive. திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரத்துல 35வது வசனம் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு நம்ம பெறுவதை விட அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம். திருத்தூதர் பணிகள்ல இருக்கிற ஒரு வசனம். திருத்தூதர் பணிகள் 20:35 வாசித்தீங்களா? இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். ஆமேன். ஆமேன். பெறுவதை விட மற்றவங்களை உதவி செய்வதுதான் மேலான ஒரு விஷயம். பெறுவது எவ்வளவு பெரிய பிளஸிங்கா பார்க்கிறோம். ஆனா கொடுப்பது ஒரு பெரிய கஷ்டமா நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லை. கொடுப்பதில் நம்ம இன்னும் பெரிய ஒரு ஆசீர்வாதமா நம்ம பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்த ஒரு விஷயம், ஆண்டவரோட திருவுளம் என்ன? ஆண்டவரோட திருவுளம் என்ன? எல்லாம் நம்ம பெற்றது எல்லாம் ஆண்டவரோட தானங்கள். ஆண்டவர் தந்த அந்த தானங்கள் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதெல்லாம் ஆண்டவர் தந்த தானங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தந்த தானங்கள் இதை ஆண்டவரின் திருவுளத்திற்காக எப்படி பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது அப்படின்னு யோசிக்கணும். 4வது கட்டம் திருவுளம், ஆண்டவரின் திருவுளம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நிலை, 5வது நிலை என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட இணைந்து வரும்போது, மற்றவர்களுக்கு உண்மையான ஒரு தாழ்ச்சி வரும்போது, நம்ம ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு விஷயத்திற்குமே நமக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். நம்ம பெற்றதுக்கு ஒண்ணுத்துக்குமே நம்ம தகுதி கிடையாது. ஆனா ஆண்டவன் இரக்கத்திலும் ஆண்டவர் கிருபையில நம்ம இதெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆழமான உணர்வு நமக்குள்ள வரும். அந்த உணர்வு இருக்கா? 5வது நிலைக்கு நம்ம வந்திருக்கோம்னு அர்த்தம். அடுத்த ஒரு நிலை, 6வது நிலை
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கும். ஆண்டவர் அணுகி வருகின்ற அந்த தாழ்ச்சி இருக்கும்போது சில சிலுவைகளை ஆண்டவரே இது நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றது நமக்கு தயாரா இருக்கும். பல நேரத்துல இந்த சிலுவை நாம் வாழ்க்கையில வருகின்ற பிரச்சனையை நம்ம புலம்புவது ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஒரு ஆணவம் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு சில பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. சில வேதனைகளை சின்ன வேதனையா இருந்தாலும் நம்மள ஏற்றுக்கொள்ள முடியாது கிடையாது. ஏன்னா அதுல ஒரு விதமான ஒரு ஆணவம் இருக்கு. நமக்கு அது இப்போ அது சரியா தெரியாது. ஆனா உண்மையா ஆண்டவர் சந்நிதியில இருந்து நீங்க தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆணவத்தின் அடையாளம். யோபை போல் நம்மளால சொல்ல முடியுதா? எந்த சூழ்நிலையாவது சொல்லியிருக்கிறோமா? யோபை போல் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவர் கரத்திலிருந்து நல்லதை மட்டும் பெறுவோமா, கெட்டதை பெற மாட்டோமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்மளால என்னைக்காவது சொல்ல முடிஞ்சிருக்கா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவரோட விண்ணுலகத்திற்கு நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படி சென்றார்? அவரு சிலுவையின் வழியில தான் அவர் சென்றார். அந்த பாதையில் நம்மளால செல்ல முடிகின்றதா? சிந்திக்க முடியுதா? அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியுதா? வாழ்க்கையில வருகின்ற வேதனைகளை நன்றி அந்த சூழ்நிலையில நன்றி சொல்ல முடியுதா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிறார். ஒன்று ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்ள நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள அதுதான் 6வது நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது நிலை கடைசி நிலை முழுமையாக நம்மளை பத்தி நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரோட இணையும் போது முழுமையாக நம்மளை பத்தி மறந்து ஆண்டவரோட எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு உள்ளத்துல இருக்கும். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம உள்ளத்துல இருப்பார். ஏசாயா 64வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். நமக்குள்ள நன்மை அப்படின்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரோட கிருபைகளால மட்டும்தான் சுத்தங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருந்திருக்கு. அதை ஆண்டவர் நம்ம உள்ளத்துல இருந்து எடுத்திருந்தாருன்னா கூட நம்ம இன்னும் எப்படி ஆண்டவர் ஏற்றபடியான மக்களாக மாறணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 64ல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். ஆமீன். 64ல 6வது வசனம் வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து செல்கின்றன. ஆமீன். நம்ம செய்கின்ற எது இருந்தாலும் சரி, ஆண்டவரின் கிருபையாலேயே நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்ற ஒரு மனப்பான்மை. கடைசியா இன்னொரு விஷயம், ஒரே ஒரு வசனம் தியானித்து முடிச்சுக்கோங்க. நீங்க இணை சட்டம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9வது வசனமும் 10வது வசனமும் நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9ம் 10ம் நம்மளோட குறைவுகளை மட்டும் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவரோட ஆணவத்துல நம்ம எந்த சூழ்நிலையும் பேசக்கூடாது. வாசி. ஆனால் அவர் என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமோந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆமென். ஆமென். நமக்கு வலு இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு, நம்ம குறைவுகளை பத்தி நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு இது இல்லை அப்படின்றது சில விஷயங்கள் நம்ம மறைத்து வைக்க தான் பார்ப்போம். எனக்கு இந்த குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மறைத்து வைக்க பார்க்கிறோம். ஒண்ணு ஆன்மீகத்துல தாழ்ச்சியில வளரணும், குறுக்கு வழியில வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு இதெல்லாம் நிறைய குறைவுகள் இருக்கு. அதை பத்தி மட்டும் நம்ம குறைவுகள் பத்தி மட்டும் தான் நம்ம பேசணும்.
நிறைவுகளை பத்தி நம்ம எந்த சூழ்நிலையிலும் பேசக்கூடாது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, முழுமையாக அவரை பத்தி அவர் எப்படி விண்ணுலகத்துல போனாருன்னு போட்டிருக்கும். ஆனா அவரோட பேரை வந்து அதுல போட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சியில வந்திருந்தார். இந்த ஆன்மீக ரகசியம் நம்ம மற்ற எல்லாருக்கும் தெரியணும்னு அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா அவரோட பேரை அதுல போடல. ஒரு மனிதர் அங்க போனார் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் அங்க போக முடியும். இந்த இந்த காலகட்டத்தில் நீங்க இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை அந்த அளவுக்கு நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க கூட ஆண்டவர் கொண்டு செல்வார். ஆனா பல நேரத்துல நம்ம வந்து உலக சார்ந்த விஷயத்துல இருந்து நம்ம விடுபெறாதனால ஆணவத்துல அந்த உலக பொருட்களை நம்ம வந்து அதுக்கு ஆண்டவரை விட நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதனால ஆண்டவரோட நம்ம இணைந்து அந்த அளவுக்கு ஒரு இணைத்துதலுக்கு வர முடியறது கிடையாது. நம்ம குறைவுகளை மட்டும் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும். நம்ம நிறைவுகளை பத்தி நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஆண்டவரை புகழ்த்த மட்டும்தான் நம்ம செய்யணும். நிறைவுகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கிருபைக்காக நம்ம நாடும் உள்ளத்தை அர்ப்பணிங்க. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, எங்களை தூய்மையாக்கும். பல சூழ்நிலையில் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நாங்கள் எங்களை மகிமைப்படுத்திருக்கோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும். விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த அனைத்து விதமான ஆணவத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லாம் நீங்க தந்த தானங்கள் அப்படின்னு உணர்வு, உள்ளார்ந்த உணர்வு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Break all bondages of pride be broken at the mighty name of Jesus. Cut every bondage, bind and cast every unclean spirit. எல்லா ஆவியில் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.